பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் சென்னையில் காலமானார். இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், தொடர்ந்து வழங்கலாம். 1977 இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலமாக உதவியாளராக தமிழ் திரைத்துறைக்குள் உள்ளே வந்தவர் பாக்யராஜ். அந்த வகையில் பல திரைப்படங்களில் உதவி இயக்குநராகவும், வசனகர்த்தாவாகவும், நடிகராகவும், எழுத்தாளராகவும் தொடங்கியிருக்கக்கூடிய தன்னுடைய திரைப்பயணத்தை பல்வேறு திரைப்படங்கள் மூலமாக திரைத்துறைக்கு தனது பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தார். அந்த வகையில் இன்று அவர் தன்னுடைய இல்லத்தில் மாரடைப்பு காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதன் வகையில் சென்னை கிரீன்ஸ் ரோடு இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக அவருடைய குடும்பத்தினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டில் 1989 பாக்யராஜ் தொடங்கிய ஒரு அரசியல் கட்சியாகவும், எம்ஜிஆர் மீது அதீத பிரியம் கொண்ட ஒரு இயக்குநராகவும், நடிகராகவும், ஒரு மனிதராகவும் வாழ்ந்து வந்தவர் பாக்யராஜ். திரைத்துறையில் மட்டுமல்லாமல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எம்ஜிஆரை முன்னோடியாக கருதி வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் பாக்யராஜ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதன் பிறகு தேர்ந்தெடுக்கக்கூடிய அவர் ஏப்ரல் 5, 2006 அன்று கட்சித் தலைவர் கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கின்றார். எம்ஜிஆருடைய மறைவிற்கு பிறகு தன்னுடைய அரசியல் பயணத்தை 2006ஆம் ஆண்டிலிருந்து திமுகவில் அவர் தொடர்ந்து இருக்கின்றார். அந்த வகையில் பல திரைப்படங்களுக்கு இயக்குநராக இருந்திருக்கக்கூடிய அவர் அண்மையில் வரக்கூடிய திரைப்படங்கள் அனைத்திலுமே ஒரு சிறப்பு தோற்றத்திலும் ஒரு சிறப்பு நடிகராகவும் தன்னுடைய திரைத்துறையில் தன்னுடைய பங்கை வழங்கி வந்திருக்கின்றார். அந்த வகையில் கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய திரைப்படத்தின் மூலமாக தன்னுடைய திரையுலக வாழ்க்கையை தொடங்கியிருக்கக்கூடிய அவர் ஒரு சொந்த தயாரிப்பாளராக ஒரு கை ஓசை என்கின்ற அந்த திரைப்படத்தை தயாரிப்பாளராக தன்னுடைய திரைத்துறை பங்களிப்பை தொடங்கியிருக்கின்றார். சொந்த தயாரிப்பில் ஒரு கை ஓசை என்கின்ற திரைப்படம் மூலமாக தயாரிப்பாளராகவும் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அவர் அஸ்வினி இணைந்து நடித்த அந்த திரைப்படத்தில் வாய்ப்பேச இயலாத ஊமை கதாநாயகனாக மேற்கொண்ட பாத்திரம் ரசிகர்களினுடைய மனதை கவர்ந்த ஒரு பாத்திரமாகவே இருந்து வந்திருக்கிறது. ஒரு கை ஓசை திரைப்படத்தில் வாய்ப்பேச இயலாத ஊமை கதாநாயகனாக தன்னுடைய நடிப்பை மென்மேலும் மெருகேற்றிய ஒரு நடிகராகவே பாக்யராஜ் இருந்து வந்திருக்கின்றார். அடுத்து வெளியாகி இருக்கக்கூடிய மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா ஆகிய திரைப்படங்கள் பாக்யராஜினுடைய முத்திரையை முழுமையாக கொண்ட வெற்றி படங்களாகவே இருந்து வந்திருக்கின்றது. தமிழ் திரையில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குநராகவும் நடிகராகவும் பாக்யராஜ் இந்த திரைப்படங்கள் மூலமாக உருவெடுக்கின்றார். அடுத்து மர்மங்கள் மற்றும் அதிரடி கொண்ட அதே சமயம் தனது முத்திரையுடன் கூடிய ஒரு படமாக விடியும் வரை காத்திரு என்னும் திரைப்படத்தை பாக்யராஜ் இயக்கி நடித்திருந்தார். பாக்யராஜ் தனது முழுமையாக பதிந்த வெற்றி திரைப்படங்களாக அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங் போன்ற வெற்றி படத்தை இயக்கி அதில் நடித்து பூர்ணிமாவை மனைவியாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். திரைத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காதலின் காரணமாக பூர்ணிமாவை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு சாந்தனு என்கின்ற அந்த ஒரு மகனும் இருக்கின்றார். அவரும் தமிழ் திரையுலகில் முக்கிய நடிகராகவே இருந்து வருகின்றார். 1982ஆம் ஆண்டு வெளியாக இருக்கக்கூடிய முந்தானை முடிச்சு திரைப்படம் நடிகை ஊர்வசிக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். தமிழ் திரையுலகில் முந்தானை முடிச்சு திரைப்படம் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படமாகவே இருந்து வருகின்றது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு திரைப்படம் முந்தானை முடிச்ச திரைப்படம். இதில் பாக்யராஜ் கையாண்ட சில விஷயங்கள் இன்றளவும் பேசக்கூடிய விஷயங்கள். மிகவும் சொல்ல போனால் முருங்கைக்காய் போன்ற அந்த வைத்திருக்கக்கூடிய வசனங்களும், அதே போன்று அந்த திரைப்படத்தில் ஒரு மனைவியின் இரண்டாவது மனைவி அவருடைய கதாபாத்திரம் போன்ற பல்வேறு நேர்த்தியான ஒரு நடிப்பையும் வசனத்தையும் திரைக்கதையும் அந்த திரைப்படத்தின் மூலமாக அமைத்திருந்தார். அதே போன்று சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, இது நம்மாடு போன்ற திரைப்படங்கள் பெரிய வசூலையும் விருதுகளையும் குவித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவே வாழ்ந்து வந்தது. திரைப்படங்களின் மூலமாகவே தன்னுடைய முதல் 2 ஒரு படங்களுக்கு பிறகு பாக்யராஜ் துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்திருக்கக்கூடிய தொடர்ந்து பல்வேறு துணை கதாபாத்திரங்கள் நடித்து வந்திருக்கக்கூடிய அவர் முழு நடிகராகவே தோன்றி வந்திருக்கக்கூடிய முழு நடிகராகவும் முழு இயக்குநராகவும் தமிழ் திரையுலகில் தன்னுடைய கால் தடத்தை பதித்திருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்கள் மூலமாக தமிழ் திரையுலகில் தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து ஆட்சி வந்திருக்கக்கூடிய ஒரு இயக்குநராகவே பார்க்கப்படுகின்றது. அரசியலில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராகவும் திகழ்ந்து வந்திருக்கின்றார். துவக்கம் முதலாகவே தன்னுடைய சினிமா திரையுலகிலும் சரி, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தன்னை எம்ஜிஆரினுடைய தீவிர ரசிகராகவும் வெளிப்படுத்தி நிற்கக்கூடிய பாக்யராஜ் ருத்ரா திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் அதிமுக கட்சியில் இணைந்திருந்தார். இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா மற்றும்
எம்ஜிஆரின் உருவப்படங்கள் திரையில் தோன்றுமாறும் அமைந்திருந்தது வந்து மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. பிறகு இந்த கட்சிகளிலிருந்து வெளியேறி சொந்த கட்சியாக 1989ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியை வந்து துவங்கியிருந்தார். பின்னர் நாளடைவில் அந்த கட்சி வந்து பெரியவித மக்களிடையே எதிர்பார்ப்புகளும் பெரியவித வரவேற்பும் இல்லாத ஒரு காரணத்தினால் கட்சியை கலைத்த பின்னர் திமுகவில் இணைந்து தன்னுடைய அந்த அரசியல் பயணத்தை தொடங்கியிருந்தார். இலக்கிய ஈடுபாடு கொண்ட ஒரு நபராகவும் பார்க்கப்படுகின்றார். இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டவர். முற்றிலும் நகைச்சுவை படமான இன்று போய் நாளைவா என்ற திரைப்படத்தில் கூட ஜெயகாந்தன் எழுதிய சமூகம் என்பது 4 பேர் என்னும் சிறுகதையை பற்றிய ஒரு குறிப்பு வருமாறு அமைத்திருந்தார். இவர் 1988ஆம் ஆண்டு முதல் பாக்யா எனும் வார இதழ் ஒன்றையும் நடத்தி வந்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திரையுலகை தவிர்த்து கலை இலக்கியத்திலும் வந்து மிகவும் ஆர்வம் கொண்ட ஒரு நபராக பாக்யராஜ் வாழ்ந்து வந்திருக்கின்றார். பாக்யராஜ் உருவாக்கக்கூடிய இயக்குநர்கள், அதாவது தன்னுடைய குருநாதர் பாரதி ராஜாவை போன்று பாக்யராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்கி இருக்கின்றார். இவர்களில் பாண்டியராஜன், ஆர் பார்த்திபன், வி சேகர், லிவிங்ஸ்டர், ஜி.எம். குமார் ஆகியோர் வெற்றிகரமாக ஒரு இயக்குநர்களாக இன்று திகழ்வதற்கு காரணம் பாக்யராஜினுடைய அந்த ஒரு உதவிதான் என்பது அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடையிலும் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு திரைப்படத்திலும் நடிப்பது மட்டும் தன்னுடைய வேலை இல்லை, பெயர் தெரியாத பல திரைப்படங்களுக்கு அடையாளம் கொடுத்த ஒரு நபராகவே பாக்யராஜ் என்றும் வாழ்ந்து வந்திருக்கின்றார். ஒவ்வொரு திரைப்படங்களினுடைய சினிமா வெளியீட்டு நிகழ்ச்சிகள், இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சிகள், செய்தியாளர் சந்திப்புகள் என ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்குமே பாக்யராஜ் வந்து அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கிலும் ரசிகர்களை இந்த திரைப்படத்தை எப்படியாவது பார்க்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கிலும் பல திரைப்படங்களினுடைய வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது வந்து மிகவும் முக்கிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகின்றது. பாக்யராஜனுடைய திரைப்படங்கள் அனைத்தும் அவரது பாத்திரத்தை முன்னிறுத்தியவையாகவே அமைந்தமையால் நாயகியருக்கு பொதுவாக பெருமளவில் அவர்கள் பணி இருந்ததில்லை. பொதுவாக பாக்யராஜனுடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றிலுமே பாக்யராஜனுடைய கதாபாத்திரங்கள் முன்னின்று பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களாகவே இருக்கும். பெரும்பாலும் பெரிய கதாநாயகியாகவே இருந்தாலும் பாக்யராஜனுடைய நடிப்பையும் அவருடைய திரைக்கதை அமைப்பையும் வசனத்தையும் பார்க்கும் பொழுது அந்த திரைப்படத்தில் நாயகி வந்து பெருமளவில் பேசக்கூடிய ஒரு வகையிலே இருக்காது. அப்படி இருந்தாலும் பெருமளவில் இருப்பினும் அந்த 7 நாட்கள் படத்தில் அம்பிகா மற்றும் மௌன கீதங்கள் திரைப்படத்தில் சரிதா ஆகியோர் தமது பாத்திரங்களில் திறம்பட நடித்து நற்பெயர் பெற்றிருந்தனர். பாக்யராஜனுடைய திரைப்படங்களிலும் அவரை தாண்டி ஒரு நற்பெயர் பெற்றிருக்கக்கூடிய நடிகைகளாகவே இவர்கள் பார்க்கப்படுகின்றனர். பல திரைப்படங்களை வந்து பிறமொழி திரைப்படங்களையும் பாக்யராஜ் வந்து இயக்கியிருக்கின்றார். இந்தியில் பாக்யராஜ் இயக்கியிருக்கக்கூடிய ஆக்ரி ராஸ்தா எனும் ஒரு திரைப்படத்தை வந்து இந்தியில் இயக்கியிருக்கின்றார். பல படங்கள் தமிழில் வெற்றி கொடியை நாட்டியமையால் ஏறக்குறைய அவரினுடைய அனைத்து படங்களும் தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மொழி முன்னணி நடிகர்களால் நடிக்கப்பட்டு வெற்றி பெற்றிருக்கின்றது. இவற்றில் பலவற்றில் இந்தி நடிகர் அனில் கபூர் வந்து நடித்திருக்கக்கூடிய ஒரு நடிகராகவும் பார்க்கப்படுகிறார். தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல, இந்திய திரையுலகிலே தவிர்க்க முடியாத ஒரு இயக்குநராகவே வந்து பாக்யராஜ் வந்து திகழ்ந்து வந்திருக்கின்றார். ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய வெளியீட்டு நிகழ்ச்சிகள், இசை வெளியீட்டு நிகழ்ச்சிகள் என ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே தன்னுடைய பங்களிப்பு எந்த வகையாவது ஒரு திரைப்படத்திற்கு திரையுலகிலும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் பாக்யராஜ். அந்த வகையில் அவர் இயக்கி இருக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லா திரைப்படங்களுமே மக்கள் மனதில் பதிந்தக்கூடிய ஒரு திரைப்படங்களும் குடும்ப வாழ்வியலுக்கு ஏற்ற ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படங்களாகவே பார்க்கப்படுகிறது. அந்த காலகட்டத்திலேயே முந்தானை முடிச்சு திரைப்படத்தின் மூலமாக முதல் மனைவியிலிருந்து வாழக்கூடிய ஒரு நபர் 2வது மனைவி மற்றும் அவருடைய குழந்தைக்கு எந்த வகையில் அரவணைப்பாக இருப்பார் என்பதை மையப்படுத்தி முந்தானை முடிச்சு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தினுடைய கதாபாத்திரம் இன்று மக்கள் மனதில் நின்று பேசக்கூடிய ஒரு திரைப்படமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று மாரடைப்பு ஏற்பட்டு அப்பல்லோவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பாக்யராஜ் வந்து உயிரிழந்தார் என்ற தகவல் அவருடைய குடும்பத்தினமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.